ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இது போன சண்டே அன்னைக்கு எடுத்த vlog தாங்க. லஞ்ச் சூப்பராக முடிச்சுட்டு ரூபி ஃபால்ஸ் போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அதோடைய ஃபுல் vlog தான் இது. ஃபுல் வீடியோ வந்துட்டு ரூபி ஃபால்ஸை பற்றி போட்டிருக்கேன். ஸோ போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனிக்காகவே இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டிலேருந்து 2 hours தான் ட்ரைவ். இது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சாட்டனூகாவில் இருக்குங்க. லுக் அவுட் மவுண்டெயின் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ ரூபி ஃபால்ஸ் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு கேவுக்குள்ளே அமைஞ்சிருக்க ஒரு ஃபால்ஸ். ஸோ அது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஷாப் வழியாக தான் என்டர் ஆகிறோம். ஸோ கிஃப்ட் ஷாப்பை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஆன்லைனில் தான் நம்ம ஃபஸ்ட்டே டிக்கெட் வாங்கிடணும். நம்மளுடைய ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே ரீச் ஆயிடணுங்க. இல்லை நம்ம டைமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம டைமுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடணும். ஸோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் பிளான் பண்ணி ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிக்கோங்க. கிஃப்ட் ஷாப்லேயே இருந்து பார்த்தீங்கன்னா கேவ் டூருக்கு என்ட்ரன்ஸும் இருந்துச்சு. நிறைய கிஃப்டெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேக்னெட் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம விளையாடுறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி விளையாடினதெல்லாம் போதும் அப்படின்ட்டு ஒரு மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கேவ் டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுடைய டைம் ஸ்லாட் வந்துருச்சு. நாங்கள் 4:40 ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால உடனே கேவ் டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சுங்க. இதுதான் அதோடைய என்ட்ரன்ஸ். உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லைனில் நின்று நம்மளுடைய டிக்கெட்டை வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு மேலே தெளிவாக போட்டிருந்தாங்க, நீங்கள் இந்த டூர் வந்துட்டு 1 hour ஆகும் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கிடையாது அப்படின்னு தெளிவாக போட்டிருந்தாங்க. அதனால் யூஸ் பண்ணுறவங்க கிஃப்ட் ஷாப்லேயே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் ஏறினா போதும். ஸோ நாங்கள் லிஃப்ட்டில் ஏறியாச்சு. 260 அடி கீழே வருவாங்க. லிஃப்ட்டில் வழியாகவே நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த அக்கா தான் எங்களுக்கு டூர் கைடு. பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் இருந்தாங்க, ஆனால் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணியே வாங்க, இல்லை அப்படின்னா தொலைஞ்சு போயிடுவீங்க அப்படின்னாங்க. நாங்கள் நின்று ஒரு இடத்துல வீடியோ எடுத்தோம். அந்த அக்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. வாங்க வாங்க நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எங்கேயுமே அடுத்தது நிற்காமல் அந்த அக்காவை ஃபாலோ பண்ணிகிட்டே நாங்கள் வந்துட்டோம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நிற்க வச்சு நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபேமிலியாக ஒரு பிக்சர் எடுப்பாங்க. அந்த பிக்சரை நம்ம வந்துட்டு வெளியே வரும்போது கிஃப்ட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த அக்காவும் ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் 2 ஃபேமிலியுமே அழகாக சூப்பராக போஸ் கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா வைஃபை ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா நம்ம ஹைட் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் அங்கங்கே தட்டுற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் போகணும். அது மாதிரி ஃபுல்லாக டார்க்காக தான் இருந்துச்சு. எங்களோட டூர் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களோட சேர்ந்து ஒரு 20 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனோன்னே அந்த ரூபி ஃபால்ஸோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு டிவியில் போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரூபி ஃபால்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 29ஆம் ஆண்டு தான் ஓப்பன் பண்ணாங்க. இதை ஓப்பன் பண்ணவர் பார்த்திங்கன்னா, இல்லை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா லியோ லாம்பர்ட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சு இதுக்கு வழி பாதைகள் எல்லாமே அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணது தான் ரூபி ஃபால்ஸ். ரூபின்ற பேர் லியோ லாம்பர்ட்டோடைய ஒய்ஃபோடைய பேருங்க. ஸோ ஒய்ஃபோடைய பேரில் இந்த ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்காக என்ன ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அவங்க இதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதுவே பெரிய விஷயம் அப்படின்ட்டாங்க. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக லியோ லாம்பர்ட் 1928 வருஷம் வந்துட்டு அவரால் எந்திரிச்சு நிற்க முடிஞ்ச அளவுக்கு இருந்த ஒரு கேவ்னா அது இதுதாங்க. இந்த இடத்துல மட்டும்தான். அது வரைக்குமே அவர் ஊர்ந்து தான் வந்துட்டு இருந்தார். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி டூர் முடிச்சுட்டு எதிர்க்க வரவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே குட்டி ஸ்பேஸ் அப்படின்றதுனால நம்மளை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய டூரை கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருந்ததுங்க. எங்களுடைய டூர் கைடு சொன்னாங்க, இங்கே மாதிரி ஃபுல்லாகவே ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ இந்த தண்ணி வந்துட்டு உங்கள் மேலே பட்டு அது லக்கி வாட்டர். ஸோ உங்களை இந்த கேவ் கிஸ் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோ ஒரு லக்கியாக இருக்கும். நீங்கள் நிறைய லாட்ரிலாம் வின் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருந்தது. இந்த மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்சரில் நிறைய அழகான ஷேப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த கேவெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் சாண்ட்லியர், நம்ம ஊரில் பெரிய பெரிய பங்களாவில் நடு ஹாலில் தொங்க விட்டுருப்பாங்க பார்த்திங்களா, பெரிய லைட்டு அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா சீலிங்கில். ஸோ அதனால சாண்ட்லியரை வச்சுருக்காங்க. இது டாங்கி கழுத மாதிரி ஷேப்பில் இருக்குது அந்த கேவ் அப்படின்றதுனால டாங்கி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கேவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்துட்டு நயகரா ஃபால்ஸ் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அருவி விழுற மாதிரியே இருக்கும், அந்த டெக்ஸ்டரில் இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு பேர் வந்துட்டு நயகரா ஃபால்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது
ரொம்ப சூப்பராக சன்செட் வியூ வச்சுருந்தாங்க, வெஸ்டர்ன் சன்செட் வியூன்னு. அவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி தாங்க இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பீஹைவ்ஸ், தேனீ கூடு வந்துட்டு இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்க கேவ் அப்படின்றதுனால அதுக்கு அது பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லியோஸ் பேசேஜ், இதுதான் அவர் கடந்து வந்த ஊர்ந்து வந்த பாதை. ஸோ இது வரைக்கும் அவர் வந்துட்டு ஊர்ந்து வந்தது வந்துட்டு லியோஸ் பேசேஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் ஃபுட், யானையோடைய பாதம், அதை பாருங்களேன், உண்மையிலே அப்படியே தாங்க இருந்தது. யானையோட பாதத்தை மாதிரி தான் அப்படியே இருந்துச்சு. எனக்கு தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரியான ஒரு பாத்வேயாக தான் இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக கால் வச்சு, உங்களுக்கு ஹேண்ட் ரெயில் இருக்கிற இடத்துலலாம் கை வச்சு நல்லா கையை பிடிச்சிட்டு நல்லா போங்க, இல்லாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்லிப்பரியாக தாங்க இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேவுக்குள்ளே போகிற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அந்த கேவோடைய ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றுத்தையும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். எங்கே பார்த்தாலும் தண்ணி சொட்டது பார்த்திங்கன்னா, நம்ம மேலே தான் விழலை, நமக்கு லாட்ரி தான் விழாது, அட்லீஸ்ட் நம்ம கை வச்சாவது தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் இருக்கிற தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன். என் மேலே விழு என் மேலே விழு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப லக்கி வாட்டர் அப்படின்னு அந்த டூர் கைடு சொன்னது என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த மெயினான ஹால் ஆஃப் த ட்ரீம்ஸ் என்டர் பண்ணியாச்சு. அந்த ஃபால்ஸோட வியூவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கேவுக்குள்ளே அழகான அருவி விழுற சத்தத்தை கேட்கறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. 145 அடி உயரம்லேருந்து விழுது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு லிஃப்ட்டுக்காக தாங்க வெயிட் பண்ணோம். லிஃப்ட்டில் திருப்பி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பியும் மேலே வந்து அடுத்தது எந்த அட்ராக்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெளியே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தாங்க போகணும். புக் பண்ணாமல் போனால் அங்கே போய் டிக்கெட் வாங்குற ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஆன்லைனில் டைம் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடியே போயிருங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அடுத்த அட்ராக்ஷன் போகிறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.